வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நம்ம நிறைய விஷயங்களை பேசும்போது இப்போ கண்ணுக்கு சிலதெல்லாம் உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் உறுத்தலான விஷயம் சமீபத்தில் நடந்த இந்த இன்ப நிதிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். அதை தொடர்ந்து வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகுது. இந்த பிஜேபி தான் வைரலாக்குறாங்க அப்படின்னா, வைரலாக்காமல் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் விஜய் திரிசா போட்டோ பார்க்குறீங்க, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மேட்டரை வந்து ட்ரோல் ஆக்குறீங்க, அண்ணாமலை மேட்டரை ட்ரோல் ஆக்குறீங்க. அப்போ அவங்க ஆக்க தான் செய்வாங்க. எதிர்வினை உண்டு. அது சரியாக தப்பாங்கிறது சரிதான், எல்லாத்துக்கும் உரிமை உண்டு இல்லை? சரி, இப்போ இன்ப நிதி இந்த மாதிரி ஆனதுனால திமுக தயங்கிட்டு இனிமேல் ஒரு முன்னிலைப்படுத்தாதன்னா, மன்னர் ஆட்சி நடக்குது, கண்டிப்பாக முன்னிலைப்படுத்துவாங்க. மன்னர் ஆட்சின்னு அவ்வளோ கோவம் வருதே, இதான் மன்னர் ஆட்சி. உதயநிதியை அப்படியே கொண்டு வந்து எம்எல்ஏவாக்குனீங்க, டக்குன்னு அமைச்சராக்குறீங்க, உடனே துணை முதல்வர். எப்படிங்க அது? ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்தார், டக்குன்னு வரீங்க. இப்போ அடுத்து பார்த்தா இன்ப நிதியை எலெக்ஷனில் நிற்க வைக்கிறது. 2026 அவர் நிற்க போகிறாரு. சொல்ல முடியாது, இன்னும் உடனே மினிஸ்டர் கூட ஆகலாம், அடுத்து துணை முதல்வர் கூட ஆகலாம், சிறு வயதில் துணை முதல்வரானவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கலைஞர் அவர்களுடைய அறிவு அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். கலைஞர்களுடைய அறிவு அது தனிப்பட்ட அறிவு, அதை வந்து நம்ம அது பக்கத்திலே போக முடியாது. அரசியலை முழுமையாக தன் மூச்சே அரசியல் அப்படின்னு இருந்தவர் கலைஞர். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களுடைய பேரன், கொள்ளுப்பேரன் அப்படிங்கிற ஒரு தகுதி மட்டும் போதுமா அப்படின்னா அது இல்லை. தமிழக மக்கள் பார்த்துட்ருக்காங்களா? கண்டிப்பாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இவங்க திமுக நினச்சிட்ருக்காங்க. இல்லை நம்ம எது பண்ணாலும் சரின்னு நினைக்கிறாங்க. உடனே நம்ம பேசணும்னா திராவிட இயக்கத்தில் நாங்கள்லாம் யார் அப்படின்னு கிளம்பி வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன தேர்தலில் 10 கோடி 15 கோடி வாங்கிட்டு கம்யூனிஸ்ட்டுக்குள்ளே அமைதியாக இருந்து அவங்களும் உதயநிதியை வாழ்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு நாடு. வேறு என்ன பேசுறது? பட்டியலின மக்களுக்கான கொடுமை நடந்துட்டு இருக்குது. ஐயா திருமாவளவன் அவர்கள் பேசவே மாட்டுறாங்க. அப்பப்போ ஒரே ஒரு சரியாக நடக்கவில்லை. ஆனாலும் எங்களுடைய இலக்கு முதல்வர், உங்களுடைய இயக்கு முதல்வர்னா எப்போ முதல்வர் பதவி? ஏன்னா 100 வருஷம் கழிச்சு ஆவீங்களா? அதாவது என்ன உங்களுக்கு என்ன இன்னும் கஷ்டமாகுது? திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நினச்சா போராடுறீங்க, அதுக்கப்புறம் இல்லை பாஜக வந்துடும். என்ன இருந்தாலும் திமுக தான். இந்த இன்பநிதி அவர்களை கலெக்டர் அவர்கள் அந்த உட்கார்ந்தது கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒரு இல்லைங்க பண்ணியிருக்கக்கூடாது, ஏதாவது சொல்லலாம். எதுவுமே சொல்லலைன்னா என்னங்க அர்த்தம்? அது நமக்கு புரியலைங்க. இதானங்க. அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து எம்எல்ஏவாக இருக்கணும், நம்ம கட்சி வந்து பிஜேபிக்கு எதிர்க்க கூட்டணியில் இருக்கணும், சீட்டு ஓரளவுக்கு வாங்கணும், ஓரளவுக்கு பணம் வாங்கணும், யார் எக்கெடு கட்டு போனால் நமக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கொள்கை தானே. அப்புறம் எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வளரும், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வளரும்? நமக்கு ஒன்றும் புரியலையே. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக அரசு இயங்கக்கூடிய விதம் பாருங்கள். அதாவது மக்களாட்சி மக்களுக்காக உழைக்கிறோம்னு சொல்லிட்டு மக்களுக்காக உழைக்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சர்கள் சொத்தெல்லாம் கேட்டிங்கன்னா கண்ணில் மலைப்பாக இருக்குது. சமீபத்தில் நடந்த நிறைய நிகழ்வுகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆட்சியை பற்றி நம்ம அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி, சூப்பர் ஆட்சி. ஏதாவது கேட்டால் தந்தை பெரியார்னு சொல்லிட வேண்டியது. எல்லாருக்கும் தாங்க தந்தை பெரியார் முக்கியம். சீமான் அவர்கள் பேசுனது ஏதோ தெரியாமல் பெஸ்ட்டாரு. அதுக்காக முழுக்க மற்றவங்களுடைய தவறுகளையெல்லாம் மறைப்பதற்கு தந்தை பெரியார், இல்லைனா ஐயா ஆளுநர், இல்லைனா ஐயா மோடி, இந்த 3 பேர். நீங்களும் பிஜேபியும் ஒரு லிங்கில் இருக்கீங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாதா? அவங்களுக்கு என்ன? நேரடியாக நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடாது. நேரடியாக தான் நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டீங்களே. பிஜேபிக்கு 10 ஓட்டு கூட இல்லை, எப்படி நீங்கள் கூட்டணி வைப்பீங்க? இப்போ என்ன தகவல் வருது? ஐஏஎஸ் பெருசா, ஐபிஎஸ் பெருசா? எதுக்குப்பா படிக்க போகிறீங்க? இல்லை மிஸ், நாங்கள் எதுவுமே படிக்க வேணாம், இன்பநிதியுடைய ஃப்ரெண்டாக இருந்தால் போதும். ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல வீடியோ, அதை மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதே மாதிரி தான் வந்து கலைஞர் அவர்கள் வந்து அவங்க பையனுக்கு எடுத்து கொடுத்தாரா? எதை கேட்டாலும் வந்து வாரிசு அரசியல் இல்லை. நாங்கள் வந்து கரெக்டாக தேர்தலை நிற்க வைத்து தான் ஜெயிக்க வைக்கிறோம். ஆமாங்க, தேர்தலில் நிற்க வைக்கிறீங்க. ஒரு கவர்மெண்ட் மிஷினரியாக செயல்படுது, பணபலம் செயல்படுது, கட்சிங்கிற அடையாளம் செயல்படுது. இவ்வளவும் தாண்டி தான் வெற்றி பெற்றார். தனிப்பட்ட உதயநிதி அவர்கள் வேறு ஒரு தொகுதியில் வேறு கட்சியில் நிற்க சொல்லுங்கள், தீப்பாரா? அதனால் இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இதெல்லாம் பழைய காலத்து விஷயமாச்சு. திமுகவை எடுத்து யாரும் பேசக்கூடாது, பேசுனா அவங்க சங்கி. அதனால தான் நம்ம பிஜேபியை கண்டபடி திட்டுறோமே. பிஜேபின்னு திட்டுறோம், உடனே ஒரு விஜயோடைய ஆள். அதாவது இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு எதிராக யாருமே வரக்கூடாது, யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. யாராவது கேள்வி கேட்டால் அவங்களுக்கு ஒன்று விவரம் தெரியாது, அவங்க பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க. திமுக ஊடகங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பரந்தூர் விஜய் போனார்னா அதில் ஏன் அவர் அப்படி போனார், ஏன் அவர் இப்படி போனார், ஆமாம் இவங்ககிட்ட கேட்டு தான் எல்லாம் பண்ணணும். அதையும் தாண்டி விமான நிலையம் வேண்டாம் என்கிறாரே, வேறு திட்டம் ஏதாவது இருக்கா? வேறு திட்டம் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லுவாருங்க. இப்போ இதுக்கு சொல்லணும். இன்னொன்று, அதை சொல்கிற இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க, அவர் சொன்னால் பண்ணிடுவீங்களா நீங்கள்? இது என்ன அபத்தமான வாதம்?
ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஏங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, மறுபரிசீலனை பண்ணுங்கிறாரு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதெல்லாம் என்ன பேச்சு? தொடர்ந்து நம்ம இதாங்க சொல்கிறோம். அதிமுக ஆட்சி முடிஞ்ச உடனே வெள்ளை அறிக்கை கொடுத்தாருல பிடிஆர். நான் என்ன சொல்றோம், நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நிதி நிலைமை எவ்வளோ? எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு திவால் ஆயிடுச்சுட்டார். நிதிநிலையை சொல்லுங்கள். ஏன் இப்போ 1000 ரூபா கொடுக்குறது தெளிவான பதில் சொல்லுங்கள். அதை 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 பற்றி யாரும் பேசவே மாட்டீங்களே. நம்ம என்ன ரொம்ப தெளிவான கேட்குறோங்க. நீங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு பாடுபடக்கூடிய அரசு தானே சொல்லிட்டு வந்தீங்க. 12 மணி நேரம் வேலைங்கிறத எந்த தொழிலாளர் ஆதரித்த கட்சி பண்ணுமா? நீங்கள் பண்ணீங்களா இல்லையா? பண்ணி 4 நாளில் மாற்றினீங்களா இல்லையா? அந்த 4 நாளுக்குள்ளே என்ன நடந்தது? பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் முதல்ல வந்து அவர் வந்து திமுக உறுப்பினர் இல்லை, திமுகவே இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. கடைசியாக முதலமைச்சர் சொல்கிறார் திமுகவுடைய அனுதாபி. இதை முதல் நாளே சொல்லியிருக்கலாமே. ஏன் இவ்வளவு குழப்பம், இவ்வளவு முரண்பாடு? சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய விஷயமாகட்டும், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மறுபடியும் நீங்கள் பதவி கொடுக்குறீங்கன்னு தானே சொல்கிறாங்க. உண்டா இல்லையா? ஸ்டெர்லைட் நீங்கள் சொல்லி துப்பாக்கி சூடுனீங்க. அதில் வந்து அதிகாரிக்கும் பெரிய பொறுப்பில் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து என்னென்னு நமக்கு ஒன்றும் புரியல. கேட்டால் அதிகாரிகள் ஆட்சி மட்டும்தான் நடக்குது. உண்மைதான், அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. முதலமைச்சருக்கு பல தகவல்கள் சென்றடையவே இல்லைன்னு சொல்கிறது உண்மையாகிட்டு இருக்குதே. இன்றைக்கி தமிழகம் முழுக்க ஒரு 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 கோபம் ஒன்று வேணாங்க. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? ஒரு குடும்பம் பத்திரிகை துறை, தொலைக்காட்சித்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுமானத்துறை, அதுக்கப்புறம் சினிமா துறை, மற்ற என்னென்ன துறைகள் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு குடும்பம் மட்டுமே இருக்குதுன்னு சொல்லி தானேங்க அந்த அம்மா ஜெயித்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடப்பாடி கையில் எடுத்து பாருங்கள். ஒரு குடும்பம், இவர், இவங்க பையன், இவங்க பேரன், இதாங்க அந்த குடும்பம். இந்த குடும்பத்திடமா நாட்டை ஒப்படைக்க போறீர்கள்னு சொன்னால் மக்கள் யோசிக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்லை திராவிட மாடல் ஆட்சி பிஜேபி பெறக்கூடாது, அதான் பிஜேபி தான் வேணான்ட்டார் எடப்பாடி. பிஜேபி தான் தொங்கலில் விடுறாரு. அப்புறம் இதுக்கு எடப்பாடி நம்ம இருப்பாங்க? நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பார்க்க மக்கள் எரிச்சல் அடைகிறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னா தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? மேலே பிஜேபி இருக்குது, இங்கே ஐயா ஆளுநர் இருக்கார், போதும் இவங்க 2 பேரை வச்சு நம்ம மெட்டீரியல் ஆக்கிடலாம். போதும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதுக்கு மாட்டார், இது ஒன்று போதும். இது எல்லாம் வச்சு பாசிச பாஜக, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பாசிச பாஜக. ஆனால் அதே பாசிச பாஜகவை கூப்பிட்டு வந்து நீங்கள் கலைஞர் நாணய வெளியிட்ட விழாவில் பேசுவீங்க. ஐயா ராஜ்நாத் சிங் பேசுவார். ராஜ்நாத் சிங் பேசுகிறதை கேட்டு இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வரலன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. நமக்கு புரியவே இல்லை. வெங்கைய நாயுடுவை கூப்பிட்டு வந்து ஐயா கலைஞர் சிலை திறக்க வைக்கிறீங்க, ஏன் சோனியா காந்தி வந்து திறக்கக்கூடாதா? ஐயா நல்ல கண்ணு வச்சு திறக்கக்கூடாதா? கலைஞர் உண்மையிலே யார் எதை வச்சு பெருமை அடைவாருங்க? நல்ல கண்ணாவை ஐயாவையோ இல்லை சோனியா காந்தியோ வச்சு திறந்தீங்கன்னா தானேங்க பெருமை அடைவாங்க. அது இதுங்க வெங்கைய நாயுடுவை கூப்பிட்டு வச்சு திறக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திடீர்னு வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வரீங்க. அவர் வச்சு நாணயம் வெளியிட்டால் தான் கலைஞருடைய புகழ் ஓங்குமா? இன்னொரு பக்கம் வந்து நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிஎம்ஸ்டி ஃபண்டு கொடுக்கல, கரெக்டு. நிதி இல்லைங்கிறீங்க. பார்த்தா சேனலில் பார்த்தா கலைஞர் கோட்டம், கலைஞருடைய பெருமையை இப்படி தான் செஞ்சு பெரிய புகழ வேண்டும் இல்லைங்க. கலைஞருடைய புகழை யாராலும் அழிக்கும். அவர் வந்து சுயம்பான தலைவருங்க, எந்த விதமான பின்னணி இல்லாமல் அந்த தலைவருங்க. தமிழகம் என்றைக்குமே நினைவு கூறுங்க. அவர் எழுத்தாற்றல், பேச்சாற்றல், இலக்கியம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் மாதிரி ஒரு ஆட்கள் இனிமேல் பிறப்பதெல்லாம் அரிது. அப்படி ஒரு தலைவர். அவர் அதை வந்து இந்த நாணய வெளியிட்டு அது பிஜேபி வெளியிட்டாதான் அப்படின்னா கலைஞரை ஒத்துக்க மாட்டார். பிஜேபி வெளியிடுறதெல்லாம் அவர் கடைசி வரைக்கும் சில சமரசங்களை செய்தால் பிஜேபியை கடுமையாக எதிர்த்தவர். இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொன்னி அவர் தான். ராமர் எந்த இன்ஜினியரிங் கோயிலில் போய் படிச்சுட்டு வந்தாருன்னு கேட்டார். என்னப்பா பொட்டு வச்சிருக்கிறது, என்னப்பா ரத்தம் வருதான்னு கேட்டவர். தீமிதிச்சுன்னா காட்டு முராண்டித்தனம்னு சொன்னவர். இப்படிப்பட்ட கலைஞர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முருகன் மாநாடு நடத்துறீங்க. எந்த விதத்தில் நியாயம்? இதான் சமூக நீதியா? முருகன் மாநாடு நடத்துறது தான் சமூக நீதியா? கேட்டால் கிறிஸ்டினும் முஸ்லீமும் உங்களுக்கு ஓட்டு போடணும். எவ்வளோ நாள் கிறிஸ்டின் முஸ்லீம் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க? முருகன் மாநாடு நடத்துறது சமூக நீதியா? மக்கள் எல்லா வரிப்பணம் தானே வாங்குறீங்க. அது மட்டும் முருகன் மாநாடு, அப்போ எப்போ அல்லா மாநாடு, எப்போ கிறிஸ்டின் மாநாடுன்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? ஒரே ஒரு தான், நாங்கள் சமுதாய காவலர்கள், சிறுபான்மையினர் காவலர்கள், எதை கேட்டாலும் பிஜேபி வந்துடும். இதே எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? எல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகள் விடுதலை அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க. விடுதலை பண்ணல. பேசிக்கிட்டே போகலாம். நீங்கள் அதாவது நீங்கள் என்ன கோர்ட்டில் ஒன்றும் இல்லைங்க. ஈஷா யோகா மையங்க இன்றைக்கி மதுரை கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? ஏங்க ஈஷா மையத்தில் வந்து அந்த என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு போலீஸ்கிட்ட கேட்டு ரிப்போர்ட் கொடுங்கன்னு வழக்கறிஞரை கேட்குறாங்க, அரசு வழக்கறிஞரை. ஈஷா வழக்கை பற்றி நம்மளும் சொன்னோம். உடனே தமிழ் ஆர்வலர்கள் பொங்கிட்டாங்க. யூடியூப்பில் இருக்கவங்களாம் ஐயோ பாருங்கள் ஈஷா மையத்துக்குள்ளே போந்து அதிரடி பண்ண போகிறாங்க திமுக. ஒரு அடியும் பண்ணவே இல்லையே, சூப்பராக இருக்காரு அவர். அப்போ உங்களுக்கு ஈஷா மையத்துக்கு என்னங்கிற கேள்வி வருமா வராதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஈஷா மையம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் நீங்கள் போய் ஆய்வு பண்ணலான்ட்டாங்க. அங்கே வந்து ஸ்கேன் வந்து கருவி வந்து அப்ரூவ்டே வாங்காமல் வச்சுருக்காரு. நீங்கள் தான் சொன்னீங்க. கரெக்ட், உங்களை பாராட்டுறோம். டங்ஷன் விஷயத்தில் பாராட்டுறோம். இப்போ நடவடிக்கை எடுத்தீங்க.
நிறைய விஷயத்தில் உங்களை பாராட்டுன்னு சொல்கிறோம். காலை திட்டமாகட்டும், மகளிருக்கான இலவச பயணமாகட்டும், உரிமை தொகையாகட்டும், பெண்கள் மேம்பாடாகட்டும், எல்லாத்துக்கும் நாங்கள் வாழ்த்துறோம். மக்கள்கிட்ட காசு போனால் நமக்கு நல்லது தான். இந்த 1000 ரூபா ஏன் கொடுக்கலன்னு கேட்குறோம். அதே மாதிரி ஈஷா மையத்தின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்கள் தானே வேகமாக பொங்குனீங்க, நடவடிக்கை என்ன? எதுவுமே இல்லைன்னா அப்புறம் பிஜேபி நீங்களும் ஒன்று தானே? ஏன் கை வைக்க பயம்? ஈஷா மையத்தின் மேலே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது யாராவது பேசுகிறாங்களா? கேட்டால் அதானிக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதானி கூட தான் நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்க. அப்புறம் இல்லை அப்படி இப்படி இருந்தீங்க. டிஜிட்டல் மீட்ரு ஸ்மார்ட் மீட்ரு அதானி கூட ஒப்பந்தம் போடுறது தடுத்தாங்க. ஏன்? முதலமைச்சர் சொல்லிட்டாராம், தயவுசெய்து அதானிகிட்ட எந்த போக்குவரத்தை வச்சுக்கூடாதுன்னு. உண்டா இல்லையா? இப்படி 1000 விஷயம் சொல்லிட்டு போகலாம். நம்ம அதாவது நீங்கள் நோட்ஸே எடுக்காமல் திமுக அரசினுடைய பிரச்சனையை பற்றி சொல்லலாம். ஆனால் எதை கேட்டாலும் சரி, திமுக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம அதான் கேட்குறோம், ரொம்ப தெளிவாக கேட்குறோம். 12 மணி நேரம் வேலையை கொண்டு வந்தது திமுக தப்பா இல்லையா? விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டது தப்பா இல்லையா? விவசாயிகளுடைய ஒப்புதல் பெறாமல் அவங்க நிலத்தை எடுக்க மாட்டோம் நீங்கள் தான் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. அதை மீறினது தப்பா ரைட்டா? பரந்தூரை தவிர வேறு எங்கே இடமும் கிடைக்கலங்கிறது ஆச்சரியமாகுது. அப்போ விஜய் சொல்கிறாருல, ஏதோ உங்களுக்கு லாபம் இருக்குங்கிறாரு, அது உண்மைதான் போலகுது. இப்படி பல விஷயம் சொல்லிட்டு போகலாம். அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்ப நிதியுடைய வீடியோ ட்ரெண்டிங்கு, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அது ஒவ்வொரு பக்கம். அப்போ நமக்கு என்ன தோணுது, எப்படிங்க திமுக அமைச்சர்கள் மேலே இடி ரைடே வரமாட்டேது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அது எப்படி இடி ரைடு வர மாட்டேது? மம்தா, நம்ம கெஜ்ரிவால் கட்சியில் இருக்கவங்க 4 பேர் போகிறாங்க, இந்த பக்கம் மம்தா கட்சியை அடிக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி இடியே வர மாட்டேது? எல்லாமே வருது, டக்கு நின்றுதே. அப்போ நீங்கள் தப்பே பண்ணலையா? சரி, நீங்கள் தப்பே பண்ணல. திமுக விஜய் என்ன சொன்னார்? ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னாருல, அதுக்கு திமுகவில் இது வரைக்கும் தெளிவான பதில் யாராவது கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். அதாவது திமுக ஆட்சி சுரண்டுது அப்படின்னு சொன்னார்ல, சுரண்டவே இல்லை. திமுக உறுப்பினர்கள், திமுக குடும்பம் எந்த சொத்தையும் சம்பாதிக்கவில்லை. திமுக அமைச்சர்கள் உத்தம சீலர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா தமிழக மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னென்ன நடக்குதுங்கிறத தெரியாமலாம் இல்லை. இவர்கள் போகக்கூடிய வாகனங்கள், இவர்கள் வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள், பல ஏக்கர் கணக்கிலான நிலங்கள், பல ஊர்களில் முதலீடுகள். அதாவது என்னென்னா, சும்மா வெக்கேஷன் இருந்தாலும் 2-3 நாளைக்கு உலக பயணம். இதெல்லாம் சாமானிய மனிதனுக்கு உள்ளூர் பயணமே பெரிய விஷயம். உலக பயணம் போயிட்டுருக்கீங்க. கேட்டால் உடனே சொன்னால் ஏடிஎம்கே பண்ணலையா? ஏடிஎம்கே தான் பண்ணுது, எல்லா கட்சியும் தான் பண்ணுறாங்க. புதுசாக யாராவது ஒருத்தர் வரணும்னு தானே சொல்கிறோம். நம்ம புதுசாக அவரும் ஊழல் செஞ்சாலும் அவரையும் மாற்றுவோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்ப நிதியை வைத்து இன்னொரு ட்ரோல். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.